மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக உலக அளவிலான முக்கிய மாற்றங்கள் மற்றும் அவசர நிலை பிரகடனம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக நாடுகள் இன்று ஒன்றோடு ஒன்று பொருளாதார ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக எரிசக்தி தேவையில் பெரும்பாலான நாடுகள் வளைகுடா நாடுகளையே சார்ந்துள்ளன. தற்போதைய ஈரான் போர் மற்றும் ஹோர்மூஸ் நீரிணை முடக்கம் காரணமாக உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% பாதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அசாதாரணமான சூழ்நிலையை சமாளிக்க நாடுகள் தங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எரிசக்தி அவசர நிலை அல்லது தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்துகின்றன. நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு அல்லது பொது அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அவசர நிலை அமல்படுத்தப்படும். ஒரு நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவு குறைக்கப்படும். முன்னுரிமை துறைகளுக்கு மட்டும் தடையற்ற விநியோகம் உறுதி செய்யப்படும். அதேபோல் எரிபொருள் தேவையை குறைக்க 4 நாட்கள் வேலை வாரம், வீட்டிலிருந்து வேலை போன்ற முறைகள் அமல்படுத்தப்படும். கள்ளச்சந்தையை தவிர்க்கவும் விலை உயர்வை சமாளிக்கவும் அரசு நேரடி விலை கட்டுப்பாடுகளை விதிக்கும். அரசாங்கம் தனியார் எண்ணெய் நிறுவனங்களின் இருப்பை கையகப்படுத்தவும் இறக்குமதி செய்ய புதிய ஒப்பந்தங்களை விரைவாக மேற்கொள்ளவும் சிறப்பு அதிகாரங்களை பெறும். அந்த வகையில் உலகின் முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் தேசிய எரிசக்தி அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. பிலிப்பைன்ஸ் 98% கச்சா எண்ணெயை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தே வாங்குவதால் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான போரால் பெட்ரோல் டீசலின் விலை அந்நாட்டில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் நேரடி விளைவாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் எரிபொருள் இருப்பு வேகமாக குறைந்து வருவதுடன் அதன் விலையும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் விண்ணை தொட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க அந்நாட்டு அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் நாடு முழுவதும் தேசிய எரிசக்தி அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். நாட்டின் தற்போதைய கையிருப்பு வெறும் 45 நாட்களுக்கு மட்டுமே போதுமானது என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளதால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் இருப்பை உடனடியாக அதிகரிக்க பெட்ரோலிய பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்யும் அதிகாரத்தை அரசு தனது கையில் எடுத்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை தேசிய அவசர நிலை என்பது போர் அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் போது மட்டுமே குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படும். இருப்பினும் கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்க மத்திய அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்தி சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கூடுதல் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு குறித்த வதந்திகள் பரவின. ஆனால் மத்திய அரசு இவற்றை மறுத்துள்ளது. பிரதமர் மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் இந்தியாவிற்கு அடுத்த 60 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக உறுதியளித்துள்ளனர். மாறாக மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் இந்தியாவில் இணையதள முடக்கத்திற்கு வழிவகுக்க வாய்ப்புள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்தியாவின் சர்வதேச இணைய போக்குவரத்தில் சுமார் 95 விழுக்காடு கடலடி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமே நடைபெறுகிறது. இந்தியாவின் மேற்கு நோக்கிய இணைய போக்குவரத்தில் 1/3 பங்கு ஹார்மூஸ் நீரிணை மற்றும் செங்கடல் வழியாக செல்கிறது. போரின் காரணமாக இந்த கடலடி கேபிள்கள் சேதமடைந்தால் இணைய வேகம் குறையலாம் அல்லது சர்வதேச இணையதளங்கள் அணுகுவதில் சிக்கல் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற நாடுகளான இலங்கை, ஸ்லோவேனியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த தொடங்கியுள்ளன. இந்த போர் நீண்ட காலம் தொடரும் பட்சத்தில் உலக நாடுகள் கடுமையான பொருளாதார மந்த நிலையை சந்திக்க நேரிடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். போர் என்பது வெறும் ஆயுத மோதல் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் முடக்கும் ஒரு காரணியாகும். எரிபொருள் தட்டுப்பாட்டால் அறிவிக்கப்படும் அவசர நிலைகள் தற்காலிகமாக பாதிப்புகளை குறைத்தாலும் நீண்டகால அடிப்படையில் நாடுகளை மாற்று எரிசக்தி தேடலை நோக்கி தள்ளுகின்றன. இத்தகைய இக்கட்டான சூழலில் அமைதி பேச்சுவார்த்தைகளும் சர்வதேச ஒத்துழைப்பும் மட்டுமே நிரந்தர தீர்வை தரும். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக இளவேனில் சுபவாணி.